இன்றைய நற்செய்தி யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. 15ஆம் அதிகாரம், இறை வார்த்தைகள் 9 முதல் 11 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த இறைமகன் கேத்தலிக் டிவி நேயர்களே, உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரில் அன்போடு வாழ்த்துகிறேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன். பாஸ்கா காலத்தின் இந்த நாளிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என் அன்பில் நிலைத்திருங்கள். கடவுள் அன்பாயிருக்கிறார். அன்பு பொறுமை உள்ளது. அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும் என்றெல்லாம் நாம் விவிலியத்திலே வாசிக்கிறோம். கொரிந்தியருக்கு எழுதப்பட்ட முதல் திருமுகம் 13ஆம் அதிகாரத்திலே பவுலடியார் இந்த அன்பையே மேலானதாக சொல்லிக் கொடுக்கிறார். அந்த அன்பிற்காக ஆண்டவர் இயேசு உயிரையே சிலுவையில் தியாகம் செய்தார். நாம் ஒவ்வொருவருமே அன்பு செய்ய அழைக்கப்படுகிறோம். விவிலியம் கற்றுக் கொடுப்பது அன்பு செய்வதற்குத்தான். ஆனால் இன்று நம் ஆண்டவர் இயேசு சொல்லக்கூடிய இந்த வார்த்தை, அன்பில் நிலைத்திருங்கள், நம் ஒவ்வொருவருக்கும் பெரிய சவாலாக இருக்கிறது. ஒரு மனிதனை அன்பு செய்வது எளிது, ஆனால் அன்பில் நிலைத்திருப்பதுதான் கடினம். திருமணத்தின் பொழுது மணமகனும் மணமகளும் இப்படியாய் வாக்குறுதி கொடுக்கிறார்கள்: இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் பிரமாணிக்கமாயிருப்பேன், உறுதியாக இருப்பேன். இரண்டு நிலையிலும் அன்பு செய்து அந்த அன்பில் உறுதியாய் இருக்க முடியுமா? இதோ திடீரென்று நோய், விபத்து, ஒரு மனிதன் பாதிக்கப்படுகிறான். அந்த மனிதனை அதற்கு பின்னும் உங்களால் அன்பு செய்ய முடிகிறதா? பல நேரங்களில் நாம் நன்றாக இருக்கிற பொழுது நம்மால் அன்பு செய்ய முடிகிறது. எப்பொழுது ஏதாவது ஒரு இழப்பு, நோய், ஒரு பிரச்சனை, தோல்வி, அவமானம் வருகிறதோ அந்த நபரை நம்மால் அன்பு செய்ய முடியவில்லை. ஆண்டவர் இயேசு சொல்கிறார், அன்பில் நிலைத்திருங்கள். நம்மால் நிலைத்திருக்க முடிகிறதா? இன்று எத்தனை நபர்களை, அன்பு செய்தவர்களை இப்பொழுது நம்மால் அன்பு செய்ய இயலாமல் இருக்கிறது. என்ன காரணம்? நாம் கேள்வி கேட்டு பார்ப்போம். ஏன் அந்த அன்பில் நம்மால் நிலைத்திருக்க முடியவில்லை? என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் விரும்பியது போல நடக்கவில்லை, நாம் எதிர்பார்த்தது போல நடக்கவில்லை, நாம் எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை, நம்முடைய ஆசை விருப்பம் நிறைவேறவில்லை. எனவே நம்மால் அன்பில் நிலைத்திருக்க முடியாமல் போய்விட்டது. ஆனால் ஆண்டவர் இயேசு இந்த நாளிலே சொல்லுகிறார், என் அன்பு சகோதர சகோதரிகளே, அன்பில் நிலைத்திருங்கள். கடவுள் அன்பாயிருக்கிறார், அன்பு செய்ய சொல்லுகிறார், அந்த அன்பில் நிலைத்திருக்க அழைப்பு விடுக்கிறார். அதே போல இன்று கடவுளை அன்பு செய்கிறேன், இந்த ஆண்டவர் தான் எனக்கு எல்லாம் என்று சொன்ன எத்தனையோ நபர்கள் தங்களுடைய குடும்பத்திலே, தங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பிரச்சனை என்று வந்தவுடன் மதம் மாறி போய்விடுகிறார்கள். வேற்று தெய்வத்தை நாடி சென்று விடுகிறார்கள். இனி கோவிலுக்கு போக மாட்டேன், இனி எனக்கு இந்த கடவுள் தேவையில்லை என்று விலகி சென்று விடுகிறார்கள். அன்பில் நிலைத்திருங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளை, எத்தனையோ திருமணமான தம்பதியினர் இன்று பார்க்கிறோம். திருமணமாகி
சில மாதங்களில், ஏன் ஒரு சில வாரங்களில், நாட்களில் கூட பிளவுபட்டு பிரிந்து போய்விடுகிறார்கள். திருமணத்திற்கு முன்பாக காதலித்தவர்கள், அன்பு செய்தவர்கள், திருமணம் முடிந்த பின்பு அன்பு செய்ய முடியாமல் அன்பை வேறெங்கோ தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அன்பில் நிலைத்திருப்பது சவாலான ஒன்றாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இயேசு அன்பில் நிலைத்திருக்க சொல்லுகிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுள் நம் ஒவ்வொருவரையும் உடன்படிக்கை செய்து அன்பு செய்கிறார். விவிலியத்திலே பார்க்கிறோம், பழைய ஏற்பாட்டிலே கடவுள் மக்களோடு, இஸ்ரேல் மக்களோடு உடன்படிக்கை செய்கிறார். அந்த மக்கள் விலகி விலகி சென்றாலும் அவர்களை தேடி தேடி அன்பு செய்வதோடு அந்த மக்களின் சார்பாய் நிற்கிறார் ஆண்டவர். அதுதான் அன்பில் நிலைத்திருத்தல். எனவே இந்த நாளிலே நம் ஆண்டவர் நாம் பாவிகளாய் குற்றம் குறைகளோடு இருந்தபோதில் நம்மை அன்பு செய்வது போல, அவர் கொடுத்த வாக்குறுதியில் அந்த அன்பில் நிலைத்திருப்பது போல நாமும் நிலைத்திருப்போம். ஆண்டவரே இயேசுவே, அன்பில் நிலைத்திருக்க எங்களுக்கு அருள் தாரும் என்று சொல்லி ஜெபிப்போம். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. அன்பின் ஆண்டவரே இயேசுவே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இயேசுவே, இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி. இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும். எங்களோடு தங்கும், எங்களை ஆசீர்வதியும். இதோ இன்று தங்களுடைய திருமண நாளை, பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளை இனிமாய் எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்போர் நம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய அன்பினால், அருளினால் நீர் நிரப்புவீராக. இதோ இந்த ஜெப வேளையிலே நம்பிக்கையோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருடைய வேண்டுதலுக்கும் கனிவாய் செவிசாய் தருளும். ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். நாங்கள் பாவிகளாய் இருந்த போதிலும் நீரே எங்களை தேடி வருகிறீர், எங்களை அன்பு செய்கிறீர். உம்முடைய அன்பை உணர்ந்து உமக்கு உகந்த பிள்ளைகளாய் உம்முடைய வார்த்தையின்படி வாழ இந்த நாளிலே ஆசீர்வதிப்பீராக. இதோ நோயாளர்கள் அனைவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீரே உம்முடைய பிள்ளைகளை தொடும், நீரே அவர்களை குணப்படுத்துவீராக. இன்றே அவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகளெல்லாம் கிடைக்கும்படியாய் செய்வீராக. ஆண்டவரே, இதோ வெளியூர்களிலும் வெளிநாடுகளிலும் படித்து கொண்டும் வேலை செய்து கொண்டும் இருக்கக்கூடிய பிள்ளைகளை நீரே பாதுகாத்து ஆசீர்வதிப்பீராக. எங்கள் பயணங்களில் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்தருளும். எத்தீங்கிற்கும் நாங்கள் அஞ்சிடாமல் உமக்கு உகந்த பிள்ளைகளாய் இருக்கும்படியாய் எங்களை நீர் பாதுகாத்தருளும். உத்தரிக்க நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்கள், யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காய் சிறப்பாக மன்றாடுகிறோம். இயேசுவே, நீரே இந்த ஆன்மாக்களை மன்னித்து உம்முடைய விண்ணக பேரின்ப வீட்டிலே சேர்த்து கொள்ளும். திருமண தடைகள் நீங்கி இதோ திருமண வரம் வேண்டி ஜபிக்கக்கூடிய பிள்ளைகள் நல்ல வரனை பெற்றுக்கொள்ளும்படியாய் ஆசீர்வதிப்பீராக. படித்த படிப்பிற்கேற்ற நல்ல வேலை வாய்ப்பும் வேலைக்கேற்ற ஊதியமும் உம்முடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கும்படியாய் செய்வீராக. இயேசுவே ஆண்டவரே, இதோ இந்த நாளிலும் குழந்தை வரம் வேண்டி இருக்கக்கூடிய பிள்ளைகளை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். நீரே அவர்கள் மனம் குளிரும்படியான ஆசீர்வாதங்களை கொடுப்பீராக. இயேசுவே ஆண்டவரே, இன்று நாங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளை எல்லாம் நீர் ஆசீர்வதித்து தாரும். எங்களுடைய முயற்சிகளை ஆசீர்வதியும். தேர்விலும் வாழ்விலும் நாங்கள் வெற்றி பெறும்படியாய் நீர் உயர்த்துவீராக. இயேசுவே ஆண்டவரே, இதோ இந்த வேளையிலும் கூட நீரே எங்களை வழிநடத்தும். நீரே உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புவீராக. என்னாலும் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம். ஆமேன். இறைவனுடைய எல்லா புனிதர்களை, புனிதைகளை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அனைத்து காவல் தூதர்களை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.